டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார்ச்சூன் ஸ்பாட். கான்சன்ட்ரேஷன் படிக்கிறப்ப ரொம்பவும் முக்கியமாக தேவைப்படுற ஒரு விஷயம். ஆனால் படிக்க உட்காந்தாவே நம்மள பலருக்கு அது காணாமல் போயிடுது. அப்படி கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் படிக்கிறதுனால என்ன ஆகும்னா, படித்தது ப்ராப்பராக மெமரியில் ஸ்டோர் ஆகாது. அண்ட் ஆல்சோ படிக்கிறப்ப அதை புரிஞ்சுக்கிறதும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதுவே நீங்கள் உங்களோட கான்சன்ட்ரேஷன் லெவல் இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா உங்களால் ஈஸியாக படிக்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ லாங் டைம் அதை உங்கள் மெமரியிலையும் ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் அதை எப்படி பண்ணுறது? சிம்பிள். இன்னைக்கு நம்ம வீடியோவில் அதுக்கான 5 எஃபெக்டிவ் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதை நீங்கள் ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாவே போதும், உங்களால் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட படிக்க முடியும். அண்ட் எண்ட் ஆஃப் தி வீடியோ ஒரு போனஸ் ஸ்டெப்பும் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கான்சன்ட்ரேஷனோட படிக்க அடிப்படையாக சில விஷயங்கள் பண்ணணும். அது என்னன்னா, உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற டிவி, ஃபோன்லாம் ஓரமாக வச்சுட்டு படிக்கிறதுக்குன்னே ஒரு ஸ்பேஸை சூஸ் பண்ணுங்க. அண்ட் படிக்க உட்காரதுக்கு முன்னாடி ஹெவியாக சாப்பிடாம லிமிட்டடாக ஃபுட் எடுத்துக்கோங்க. பிகாஸ் ஃபுல்லி ஃபில்டு ஸ்டொமக் ஆர் எம்டி ஸ்டொமக் ரெண்டுமே உங்களை கான்சன்ட்ரேட் பண்ண விடாது. அண்ட் நான் இப்போ இந்த 3 விஷயங்களையும் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். பட் இதோட இன்னும் 2 எஃபெக்டிவ் டிப்ஸை சேர்த்து நம்ம ஒரு டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் ஆர் காலில் கொடுத்துருக்க லிங்கை யூஸ் பண்ணி பாருங்க. அந்த வீடியோவும் உங்களோட கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நீங்கள் இப்போ டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ ஸ்பேஸில் உட்காந்துட்டீங்க அண்ட் எவ்ரிதிங் இஸ் ஃபைன். பட் படிக்கிறதுக்கான கான்சன்ட்ரேஷன் வரணும், மீன்ஸ் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வரணும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் படிக்கிறதுன்றது ரொம்பவும் கஷ்டமான ஒரு விஷயம். சிம்பிளாக சொல்லணும்னா, நமக்கு இன்ட்ரெஸ்டிங் இல்லாத ஒரு மூவியை பார்க்க 2 hours ஸ்பெண்ட் பண்ணுவோமா? கண்டிப்பாக இல்லை. கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் அதை ஆஃப் பண்ணிட்டு போயிடுவோம், இல்லை அங்கேயே தூங்கிடுவோம். இதே தான் நம்ம படிக்கிறப்பயே நடக்குது. நம்ம படிக்கலாம்னு புக் எடுத்து வைப்போம், பட் அது இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை போர் அடிக்குது அப்படின்னா உடனே அதை அப்புறம் படிச்சுக்கலாம்னு எடுத்து வச்சுடுவோம், இல்லை தூங்க ஆரம்பிச்சுடுவோம். பட் இப்படி நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாத சப்ஜெக்ட் ஆர் புக்ஸும் சம்டைம்ஸ் படிச்சு தான் ஆகணும் நம்மளோட ஸ்டடீஸ் அண்ட் கேரியர்ஸ்க்காக. ஆனால் அது எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாததையும் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறது? அதுதான் நம்ம எல்லாத்துக்கும் இருக்கிற பெரிய கேள்வி. ஸோ அதுக்கான சொல்யூஷனை தான் நம்ம ஃபர்ஸ்ட் டிப்பாக பார்க்க போகிறோம். ஸோ டிப் நம்பர் 1, ஃபைண்ட் தி பர்பஸ் ஆர் ரீசன் அண்ட் ரைட் டவுன் ஏ லிஸ்ட். அதாவது எல்லா சப்ஜெக்ட் ஆர் புக்கையுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக சம்டைம் போர் அடிக்கும். பட் அப்பயுமே அதை நம்ம இன்ட்ரெஸ்டிங்கோட படிக்கணும்னா நமக்கு ஸ்ட்ராங் ரீசன்ஸ் வேணும், ஏன் அதை நான் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும்னு. இதை நம்ம புரிஞ்சிக்க சேம் அதே மூவியை நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். அதாவது நம்ம இன்ட்ரெஸ்டிங் இல்லாத மூவியை பார்க்க நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம், அது கரெக்டு தான். பட் அதுவே நமக்கு பிடிச்ச ஹீரோவோட மூவி போரிங்காக இருந்தாலும் அதை ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், ஏன்னா அது நமக்கு பிடிச்ச ஆக்டரோட மூவி. ஸோ அந்த ரீசனுக்காக அது போரிங்காக இருந்தாலும் அதை பார்ப்போம். ஈவன் நம்ம ஃப்ரெண்ட் அந்த மூவியை பார்க்காம இருந்து நம்மளை செகண்ட் டைம் சேம் அதே மூவியை பார்க்க கூப்பிட்டா ஒரு சிலர் அகைன் போவோம். பிகாஸ் அப்போ ரீசன் ஃப்ரெண்டுக்காக போகிறோம்னு. ஸோ ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கான ஸ்ட்ராங் பர்பஸ் ஆர் ரீசன் இருந்துச்சுன்னா அதை நம்ம போரிங்காக இருந்தாலும் பண்ணுவோம். இதே மாதிரி தான் நம்ம படிக்கிறப்பையும். நம்ம படிக்கிறது போரிங்காக இருக்குது, இல்லை படிக்கிறப்ப கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்னா நம்ம ஏன் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறோம்ன்ற பர்பஸ் ஆர் ரீசன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. அண்ட் படிக்க உட்காரதுக்கு முன்னாடி ஒரு பேப்பரில் அந்த ரீசன்ஸை எழுதுங்க. நீங்கள் ஜஸ்ட் மைண்டில் மட்டும் யோசிச்சா அது எஃபெக்டிவாக இருக்காது. பட் அதை எழுதுறப்ப தான் அதோட இம்பார்ட்டன்ஸ் ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ உங்களோட ஸ்ட்ராங் ரீசன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை எழுதுங்க. அது நீங்கள் மோட்டிவேட்டடாக கான்சன்ட்ரேஷனோட படிக்கிறதுக்கான ஒரு டிரைவிங் ஃபோர்ஸாக இருக்கும். அண்ட் டிப் நம்பர் 2 என்னன்னா, யூஸ் யுவர் பெஸ்ட் டைம் ஃபார் ஸ்டடிங். நம்ம பிரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் ஒரு சில ஹவர்ஸில் நல்லா ஆக்டிவாக எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ நம்ம அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணோம்னா ஈஸியாக கான்சன்ட்ரேஷனோட படிக்கலாம். பட் பர்சன் டு பர்சன் அந்த டைம் சேஞ்ச் ஆகலாம். ஏன்னா சிலருக்கு ஏர்லி மார்னிங் டைம் ஆக்டிவாக இருக்கும் பிரெயின், இன்னும் சிலருக்கு ஈவினிங் ஒரு நைட் டைம் ஆக்டிவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த டைம் படித்தா உங்களால் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ண முடியுதோ அந்த டைமை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி டிஃபிகல்ட்டான இல்லை போரிங்கான சப்ஜெக்ட்ஸை அந்த டைமில் படிங்க. அண்ட் என்னோட பர்சனல் சஜஷன் என்னன்னா, ஏர்லி மார்னிங் டைம் படிங்க. ஏன்னா ஏர்லி மார்னிங் எந்த ஒரு மெசேஜஸ், கால்ஸ், எக்ஸ்டர்னல் நாய்ஸ் அண்ட் டிஸ்டர்பன்ஸ்னு எதுவுமே இருக்காது. அண்ட் நீங்களும் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. ஸோ அந்த டைம் படிச்சிங்கன்னா நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும். அண்ட் டிப் நம்பர் 3 என்னன்னா, நோட் டவுன் ஒரு லிஸ்ட். என்னதான் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற ஃபோன், டிவிலாம் ஆஃப் பண்ணாலும் நம்மளோட மைண்ட் ஃபோனில் ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குமா, இல்லை நேற்று முடிக்க வேண்டிய வேற ஒரு ஒர்க் இன்னும் முடிக்கலையே, இல்லை நாளைக்கு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டோம்னா என்ன பண்ணுறதுன்ற மாதிரி ஏதாச்சும் ஒன்று நினச்சி கவலைப்பட்டு நம்மளை கான்சன்ட்ரேட் பண்ண விடாமல் பண்ணும். இந்த மாதிரி நம்ம படிக்கிறப்ப ஒரிங் தாட்ஸ் ஆர் வேறு ஏதாச்சும் பண்ண வேண்டிய டு டூ லிஸ்ட் ஞாபகத்துக்கு வந்தால் அதை ஒரு நோட் பேடில் நோட் பண்ணி வைங்க. ஸோ தட் நீங்கள் அந்த மொமெண்ட் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் கான்சன்ட்ரேஷனோட படிக்கலாம். அண்ட் அட் தி சேம் டைம் உங்களுக்கு ஞாபகம் வந்த டு டூ லிஸ்ட்டை அப்புறம் கரெக்டாக எடுத்து பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வர ஒரிங் தாட்ஸை ரிவ்யூ பண்ணி சால்வ் பண்ணவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டிப் நம்பர் 4 என்னன்னா, யூஸ் ஆக்டிவ் லேர்னிங் ஸ்ட்ராட்டஜி. நம்ம மோஸ்ட்லி படிக்கிறப்ப என்ன பண்ணுவோம்னா, ஜஸ்ட் பேஜ் பை பேஜ் அப்படியே படிச்சுட்டு போவோம். பட் அப்படி ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணாமல் ஒரு சாப்டர் படித்ததும் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கை ஒரு சம்மரியாக எழுதுங்க.
அண்ட் படிக்கிறப்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை ஹைலைட்டர் வச்சு ஹைலைட் பண்ணி படிங்க. அண்ட் ஆல்சோ படிக்கிறப்ப உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. அதாவது நம்ம படிக்கிறதுக்கும் ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன்ஸ்க்கும் என்ன மாதிரி கனெக்ஷன்ஸ் இருக்குன்ற மாதிரி. இந்த மாதிரி நீங்க ஆக்டிவா படிச்சா உங்களால ரொம்ப நேரத்துக்கு கான்சன்ட்ரேஷனோட படிக்க முடியும். அண்ட் நீங்க படிச்சதை ஈஸியா காம்ப்ரிஹெண்டும் பண்ண முடியும். அண்ட் டிப் நம்பர் 5 என்னன்னா, யூஸ் வெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜி. நம்ம மைண்ட்ல 2 hours படிக்கலாம் இல்ல 3 hours படிக்கலாம்ன்ற மாதிரி பெரிய பிளான் போடுவோம். பட் படிக்க உட்காந்தா 5 or 10 minutes கூட கான்சன்ட்ரேஷனோட படிச்சிருக்க மாட்டோம். இந்த மாதிரி கொஞ்ச நேரம் கூட கான்சன்ட்ரேஷனோட படிக்க முடியாதவங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணலாம். அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 1 hour or 2 hour படிக்கலாம்னு ஒரு கோல் செட் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் அமைதியா உட்காந்து ஒரு 5 minutes மட்டும் ஃபோக்கஸ்டா படிங்க. அண்ட் அந்த 5 minutesக்கு அப்புறம் அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் கண்டினியூ பண்ணணும்னு தோணுச்சுன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இல்ல அதுக்கப்புறம் போதும் பிரேக் எடுக்கலாம்னு தோணுச்சுன்னா நோ ப்ராப்ளம், நீங்க பிரேக் எடுத்துக்கோங்க. பட் அந்த பிரேக் லாங்கா இல்லாம ஒரு டைமர் வச்சு ஷார்ட்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ தட் அந்த பிரேக் முடிஞ்சதும் அகைன் ஒரு 5 minutes ஃபுல்லி ஃபோக்கஸ்டா படிங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உங்களோட கான்சன்ட்ரேஷன் லெவல் இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா ஒரு கட்டத்துல 1 day கூட உங்களால ஃபுல்லா ஃபோக்கஸ்டா படிக்க முடியும். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு போனஸ் டிப்பும் இருக்கு. அது என்னன்னா, ரிவார்ட் யுவர் செல்ஃப். இந்த மெத்தட் பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நம்ம நல்லா படிச்சோம்னா இது வாங்கி தரேன் அது வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க. அண்ட் நம்மளும் அதுக்காக நல்லா ஃபோக்கஸ்டா படிப்போம். சேம் இதே ஸ்ட்ராட்டஜி தான் நமக்கு நாமளே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் இவ்வளோ நேரம் ஃபோக்கஸ்டாக படித்தா ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் இல்லை ஒரு டிவி ஷோ பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எவ்வளோ டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ரிவார்ட்ஸை செட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறது மூலிமா கண்டிப்பாக உங்களால் மோட்டிவேட்டடாக ஃபோக்கஸ்டாக படிக்க முடியும். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்த்த டிப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற நியூ வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். ஆல்வேஸ் ஸ்டே டியூன்ட் வித் ஃபார்ச்சூன் ஸ்பாட்.